லைவ் தமிழ் செய்திகள். 10 லட்சம் என்ன பரிசு? கண்கலங்க வைத்த சரிகமப திவினஸ். தமிழ் தொலைக்காட்சியில் மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை இந்த நிகழ்ச்சியாக சரிகமபா பார்க்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு முறையும் பரிசியல் வழங்கும் பொழுது வெற்றியாளர்களின் மனநிறைவுக்கான பரிசியல் வழங்கப்படும். ஆனால் இந்த முறை வழங்கப்பட்ட பரிசின் பெறுமதி மிக குறைவு என்று ரசிகர்களும் கூறுகின்றார்கள். அந்த பரிசு 10 லட்சமும் திவினஸுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த தொகை அவருடைய குடும்பத்தில் அம்மா பெற்ற கடனை கூட அடைக்க போதுமானது அல்ல என்று கூறுகின்றார். கவலை நிறைந்த முகத்துடன் திவினஸின் அந்த சிறுகுரல் அழுகின்றது. பணத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்திற்கு இருக்கின்ற கஷ்டத்தை இந்த 10 லட்சம் ரூபாய் வைத்து என்ன செய்ய முடியும் என்றும் அவர் கேள்வி கேட்கின்றார். ஏனென்றால் கடந்த சுற்றுக்களில் நகைகளும் பொருட்களும் வீடுகளும் அடுத்தது 50 லட்சத்துக்கு மேற்பட்ட பரிசுகளும் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் திவினஸுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த தொகை பலராலும் பாவமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தனது சிறு வயதில் இவ்வளவு திறமையை வெளிக்காட்டிய அந்த சிறுவனுக்கு இந்த சரிகமபா நிகழ்ச்சியினூடாக குடும்பத்தின் துயரத்தை கூட அடைக்க முடியாமல் இருக்கின்றதா என்று பலரும் கேள்வி கேட்கின்றார்கள். எது எவ்வாறு இருந்தாலும் அவரின் முயற்சிக்கு கிடைத்த பரிசாகவே நாம் இதை அவதானிக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவருடைய வாழ்க்கையில் பட்ட சகல துயரங்களையும் நிகழ்வுகளால் மாற்ற முடியாது என்பதும் யதார்த்தமாகும். ஆகவே அந்த 10 லட்சம் ரூபாய் பணம் அவருடைய சிறு வாழ்க்கை கஷ்டத்தை துயரத்தை துடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆனால் சரிகமபா கொடுத்த அந்த பரிசு அவருக்கு என்றும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஓர் அனுபவத்தையும் எதிர்கால திருப்பத்தையும் ஏற்படுத்தும் என்று லைவ் தமிழ் செய்திகள் எதிர்பார்க்கின்றன. ஆகவே திவினஸின் நிலை கண்டு கண்கலங்கி நிற்கும் அந்த உள்ளங்கள் துயர் நீங்கி திவினஸுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று லைவ் தமிழ் செய்திகள் வேண்டிக் கொள்கின்றது.